டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வணக்கம். நான் சிவராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து எப்படி நம்ம வந்து சீட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் வரக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த ரெண்டு வகையில் நம்ம போய் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு காலேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் சீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 65%, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 35% வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 65% தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை. ஸோ அது என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நம்ம வந்து எப்படியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலேஜுகளை பொறுத்து வித்தியாசமாக அவங்க வந்து அட்மிஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஒரு சில ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ் ரேஞ்சுக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து அவங்க நிர்ணயிக்கிற எலிஜிபிள் மார்க்கை வந்து அவங்க எடுக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து அவங்க காலேஜோட குவாலிட்டி வந்து குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன் டைப் ஆஃப் காலேஜஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்என் காலேஜஸ், அப்புறம் வந்து பிஎஸ்ஜி காலேஜ், அப்புறம் வந்து தியாகராஜர், மெப்கோ, இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதர் தென் அடுத்த காலேஜஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். ஆனால் வந்து இவங்கக்கிட்ட வந்து எந்த விதமான டொனேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. டொனேஷன் இருக்காது, ஆனால் ஃபீஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான காலேஜஸும் வந்து இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொனேஷன் வாங்கக்கூடிய காலேஜஸ் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த கோர்ஸை பொறுத்து இந்த டிமாண்டுக்கு, அது இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது, இந்த வருஷம் எந்த கோர்ஸுக்கு எந்த மாதிரி டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றபடி வந்து டொனேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா பேரண்ட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விரும்புகிறது வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ்க்கு தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, இந்த மாதிரியான கோர்சஸுக்கு தான் எல்லாருமே போய் முட்டி மோதுறாங்க. ஸோ என்னமோ வந்து சாஃப்ட்வேர் படித்தா தான் வேலை கிடைக்கும், இல்லைனா வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதனால் வந்து காலேஜஸ் வந்து அவங்க அந்த மாதிரியான சீட்ஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க அதிகமான டொனேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸுக்கு பார்த்திங்கன்னா டொனேஷன் அப்படிங்கிறது வந்து 1 lakhல இருந்து நியர்பை 15 to 18 lakhs வரைக்குமே வந்து டொனேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காலேஜை பொறுத்து, காலேஜோட பிராண்டை பொறுத்து இந்த டொனேஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த கோர் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மெக்கானிக்கல், சிவில், EEE அண்ட் இசிஇ, இந்த கோர்சஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த காலேஜ், மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் பார்த்திங்கன்னா வந்து டொனேஷன்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஏன்னா எல்லாருமே போய் கம்ப்யூட்டர்னு சொல்லி விழுகிறனால இந்த கோர்சஸுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் தோ நிறைய காலேஜஸில் இந்த கோர்சஸுக்கு வந்து ஃபீஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து ரியாலிட்டின்றது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கூட பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கோர்சஸுக்கு வந்து, அதாவது மெக்கு, சிவில் அண்டு EEE இந்த மாதிரியான கோர் கோர்சஸுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் வந்து இல்லை. அண்டு கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸுக்கு தான் வந்து நிறைய காலேஜஸ் வந்து அவங்க வந்து டிமாண்ட் க்ரியேட் பண்ணி நிறைய டொனேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? தென் இப்போ வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான காலேஜஸ் வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து டொனேஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ டாப் ரேட்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மென்டலி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்போம், இதுதான் டாப் ரேட்டட் காலேஜஸ், இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய காலேஜ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக டொனேஷன்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 lakhஸில் தான் ஆரம்பிக்கிறது. 10, 12, 16 வரைக்குமே வந்து இதுக்கு வந்து டொனேஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. இட்ஸ் மியர்லி அப்பான் அவங்களுடைய பிராண்டை பொறுத்து தான்.
கம்ப்ளீட்லி பிராண்டிங். அந்த காலேஜுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கோர்ஸோட டிமாண்ட் வந்து இந்த டொனேஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்குமே காரணம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதுதான் டாப் காலேஜ், இந்த காலேஜில் படித்தா தான் என் மகனுக்கு வேலை கிடைக்கும், இல்லைனா வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த காலேஜ் அதிகமாக டொனேஷன் வாங்குறாங்களோ அந்த காலேஜ் தான் வந்து ரொம்ப பெரிய காலேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து டொனேஷன் வாங்காத காலேஜஸ் கூட வந்து இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் தீமுக்கு மாறணுமே அப்படின்றதுக்காக வந்து டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. ஸோ இந்த டாப் ரேட்டட் காலேஜஸ் வந்து மியர்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து பிராண்டுக்காகத்தான். ஸோ இந்த பிராண்டுன்றது ஏன் சொல்கிறேன்றதை அடுத்து சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரியான காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டொனேஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸுக்கான டொனேஷன் வந்து ஒரு 3-4 லேக்ஸில் ஆரம்பித்து 12 லேக்ஸ் வந்து 15 லேக்ஸ் வரைக்குமே வந்து போயிட்டுருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரியான ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜில் தான் இப்படியே படிக்க வைக்கணும், அப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 10 லேக்ஸ் 12 லேக்ஸ் வரைக்கும் நான் டொனேஷன் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பேரண்ட்டுக்கு வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10-12 லேக்ஸ் மாதிரியான நீங்கள் வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜில் வந்து 4 இயர்ஸ் பையன் படிக்கணும். ஸோ அதுக்கான வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் ஒரு 1.5 நம்ம மினிமமாக வச்சுக்கிட்டாலும் கூட வந்து ஒரு 6 லேக்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ உங்களுடைய இது அரௌண்ட் 15 to 16 லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு ஆப்ஷன், அதாவது நான் வந்து இந்த காலேஜில் சேர வேணாம், இவ்வளோ டொனேஷன் கொடுத்து சேர வேணாம்னு சொல்லலை நான். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, எஸ்ஆர்எம், அப்புறம் அமிர்தா, விஐடி, இந்த மாதிரியான வந்து டீம்டு யூனிவர்சிட்டிகளே பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3-4ன்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கான ஃபீஸ் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேக்ஸ் தான் வந்து பர் இயர்க்கே ஆகுது. பர் இயருக்கே வந்து ஒரு 3 லேக்ஸ் 4 லேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் வந்து இந்த கேட்டகரி வைஸ் அடுத்த 3-4ன்னு சொல்லி வரும்போது ஆகுது. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெண்டிச்சருமே வந்து ஒரு 16 லேக்ஸ் அரௌண்டு கிட்ட வந்துடுது. அப்போ இந்த கேஸ் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து டொனேஷன் கொடுத்து நான் இந்த மாதிரியான ஒரு இதில் காலேஜில் சேர்றேன் அப்படிங்கிறதுக்கும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ஃபீஸ் கொடுத்து சேர்றதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு டாப் ரேஞ்சஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, எஸ்ஆர்எம்மோ இல்லை அமிர்தா மாதிரியான யூனிவர்சிட்டிஸ், அதாவது இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து குளோபலி வந்து ரெகனைஸ்டாக இருக்குது. அஸ் வெல் அஸ் வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட இன்ஸ்டிடியூஷனோட வந்து அவங்க வந்து கொலாபரேஷனில் இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து குளோபலி வந்து நிறைய அனுப்பிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பேரண்ட் நீங்கள் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு போகிறது விட இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்காக நான் திருப்பியும் சொல்கிறேன், அதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லலை நான். இது ஒரு ஆப்ஷன் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு சாய்ஸ். இதுக்கு அடுத்து என்னன்றதை பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய ரேஞ்ச் வந்து இந்த அளவுக்கு என்னால் டொனேஷன் வந்து கொடுக்க முடியாது, ஆனால் டொனேஷன் வந்து ஒரு 4-5 லேக்ஸ்க்குள்ளே இருந்தால் என்னால் வந்து செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டெவலப்பிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது இப்போ நம்ம பேசின காலேஜஸ் எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸ், பிராண்டட் காலேஜஸ், ஆல்ரெடி டெவலப்டு காலேஜஸ். இந்த காலேஜஸ் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்க வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது மியர்லி பிகாஸ் ஆஃப் பிராண்டிங். ஓகேங்களா, அதாவது இந்த காலேஜில் படித்தா எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரியான காலேஜஸ்னு வச்சுக்கலாம். இப்போ டெவலப்பிங் காலேஜஸ், இந்த டெவலப்பிங் காலேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாப் ரேஞ்ச் காலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலேஜை வந்து அதுக்கு ஒரு காம்படிட்டராக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ். இந்த காலேஜில் நம்ம டாப் ரேஞ்ச் சொல்லக்கூடிய இந்த காலேஜுக்கு ஈக்குவலான குவாலிட்டி ஆஸ் வெல், அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஒரு டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே வந்து அந்த டாப் ரேஞ்ச் காலேஜுக்குரிய குவாலிட்டியும் நிறைய இருக்கும். அண்டு ஆல்சோ இந்த பிளேஸ்மெண்ட் வரைக்குமே வந்து இந்த டாப் ரேஞ்ச் காலேஜில் வந்து என்ன மாதிரியான பேக்கேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸும் இந்த டெவலப்பிங் காலேஜில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டாப் ரேஞ்ச் காலேஜில் ஒரு 10 லேக்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து கேபிட்டேஷன் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுற கோர்சஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 5 லேக்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தென் இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கோர் கோர்சஸுக்கு வந்து 0 கேபிட்டேஷனில் வந்து இந்த மாதிரி நல்ல காலேஜ்லேயுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது நீங்கள் டாப் காலேஜஸ் தான் நான் போவேன் அப்படிங்கும்போது வந்து இந்த கோர் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். சரிங்களா, இதை இந்த கோர் கோர்சஸ்க்கும் இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ்க்குமான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம்.
இப்போ இது ஒரு மேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த டெவலப்பிங் காலேஜஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போது அடுத்த கேட்டகரி, இந்த அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டயர் 2 காலேஜஸ். இந்த டயர் 2 காலேஜஸில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு தான். ஆனால் இதுக்கு வந்து டொனேஷன்ஸ் இருக்காது, ஒன்லி ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்காது. அதே சமயத்தில் டொனேஷனும் இருக்காது. இது வந்து டயர் 2 காலேஜஸ். ஓகேங்களா? இந்த டயர் 2 காலேஜஸ் வேணுன்றவங்க, இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்க இந்த காலேஜஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் சூஸிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸு. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, 1 லட்ச ரூபாயிலிருந்து 15 லட்சம் 20 லட்ச ரூபா வரைக்கும் கூட டொனேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்களும் சொன்னோம். டெவலப்பிங் காலேஜஸில் எவ்வளோ டொனேஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொன்னோம். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த டொனேஷனோட டிமாண்டு, இந்த டொனேஷனோட அளவுன்றது வந்து நமக்கு அடுத்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகும். சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு 5 lakhs அந்த இல்லை ஒரு 3 lakhs வச்சுக்கோங்க. இந்த 3 lakhs வந்து டொனேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கான டொனேஷன்றது அப்படியே டபுள் அமௌண்ட்டாக கூட வந்து மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு 6 lakhs கூட வந்து டொனேஷன் வந்து மாறிடும். ஏன்னா ரிசல்ட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. ரிசல்ட் வந்தோடனே தான் வந்து எங்கேயாவது போய் சேரணுமே, எப்படியாவது சேரணுமே, ஐயோ இதை விட்டுருவோமே அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு அப்போ தான் வருது. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணுன்ற எண்ணமே வந்து இருக்க மாட்டேங்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் போய் வந்து காலேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஓடுறாங்க. அப்போது காலேஜஸ் வந்து இதை ஒரு டிமாண்டாக வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோம், கோயிலுக்கு போய் ஒரு தேங்காயே வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய்ன்றது 40 ரூபா சொல்லுவாங்க. அதே தேங்காய் நம்ம வந்து வெளியே இன்னொரு கடையில் போய் பார்த்தோம்னா 10 ரூபாயா இருக்கும், இல்லை 20 ரூபாயா இருக்கும். ஏன் அந்த கோயில் வாசலில் மட்டும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? வேறு வழி கிடையாது. நீங்கள் கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, அங்கே தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அப்போ அவங்க சொல்கிற வேலை தான் அது, நீங்கள் பேரம் கூட பேச முடியாது. அந்த அந்த என்ன காஸ்ட்டு சொல்கிறாங்களோ அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியது தான். சேம் டெக்னிக் தான் இந்த காலேஜஸ்லையுமே வந்து. ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நெக் ஆஃப் த மொமெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா காலேஜஸ் வந்து என்ன வந்து சொல்கிறாங்களோ, என்ன டொனேஷன் அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு எப்படியோ அது கடனுடனே வாங்கியாவது கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா பேரண்ட்ஸோட தாட்டாகவும் இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்ல காலேஜஸை வந்து ஒரு பிளான் பண்ணி விசிட் பண்ணி அந்த காலேஜஸில் போய் நீங்கள் வந்து ஒரு அந்த டொனேஷன் அமௌண்ட்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். என்னால் வந்து இவ்வளோ தான் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும், இந்த அளவுக்கு எனக்கு வந்து இருந்தால் போதும், இந்த மாதிரியான சீட்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா காலேஜஸ் இறங்கி வருவாங்க. அதான் நீங்கள் வந்து காலேஜஸ்னால் உடனே வந்து நம்ம பேரம் பேசக்கூடாது அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. காலேஜஸ்லேயும் இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்காகட்டும் எதுக்காகட்டும் நீங்கள் வந்து பேரம் பேசலாம். ஆனால் பிஃபோர் த ரிசல்ட், அது வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் போய் நீங்கள் வந்து பேரம் பேசவே உங்களுக்கு வந்து விட மாட்டாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ சரியான டயத்தில் போய் நீங்கள் வந்து காலேஜஸை வந்து அப்ரோச் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து பிஃபோர் த ரிசல்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சில பல லட்சங்களை வந்து மிச்சப்படுத்தலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து சில பல லட்சங்களை நீங்கள் வந்து மிச்சப்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸில் நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை பற்றி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கு தான் வந்து டொனேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி போய் அதில் விழுகும்போது டொனேஷன்ஸ் வந்து அதில் வந்து நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கான டொனேஷன்ஸோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி, இல்லைனா 0 அப்படின்ற அளவுக்கு தான் வந்து கோர் டிபார்ட்மெண்ட், அதாவது சிவில், மெக்கு, ட்ரிபிள் இந்த மாதிரியான வந்து கோர்சஸுக்கு வந்து 0 கேபிட்டேஷன் ஃபீஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும், அல்லது வந்து டொனேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்குறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்டு ஒன் வந்து டாப் ரேட்டட் காலேஜ்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேமுக்காக போய் எந்த காலேஜ்லேயும் போய் விழுந்துடாதீங்க. அதுக்கு பதிலாக டெவலப்பிங் காலேஜஸில் பெஸ்ட்டான காலேஜஸாக நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜஸாக சூஸ் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து மினிமமாக வந்து பே பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேயே வந்து டொனேஷன் இல்லாத காலேஜஸும் இருக்குது. அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லி போகிறீங்க அப்படின்னா அஸ் சூன் அஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் நீங்கள் வந்து காலேஜை அப்ரோச் பண்ணி உங்களுடைய அந்த டிமாண்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள், காலேஜஸ் நீங்கள் டிமாண்ட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுக்க முடியும், இந்த கோர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அங்கே ஈஸியாக வந்து லேக்ஸ் கணக்கில் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள். இதை நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதை தவிர்த்துட்டு
மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரியான காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம், எந்த ரீஜியனில் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு 1-to-1 என்கொயரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பர் வந்து கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். திங்க் இயர்லி அண்ட் ஆக்ட் as soon as possible. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.